வெல்கம் டு MKPG. இதுதான் நம்மளுடைய லாஃப்டோடைய என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கேஜு. இது வந்து நான் லவ் பேர்ட்ஸ்க்காக அடிச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பொருள்கள் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது. இது வந்து நான் பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க் வந்து இல்லாமல் உள்ளே போகவே மாட்டேன் நான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நமக்கு ரெஸ்பிரேட்டரி டிசீஸு, லங் டிசீஸு, டஸ்ட் அலர்ஜி எல்லாமே பீஜின்ஸ் வளர்க்குற எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். லாஃப்ட்டுன்ற உள்ளே போகிறனாலே நம்ம வந்து இதை போட்டுட்டு போகிறது நல்லது. மற்றபடி காலனி ப்ரீடிங், ஓப்பன் ப்ரீடிங்கில் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ வெளியில் வச்சு வளர்க்குறாங்க. இந்த மாஸ்க் வந்து நான் ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் மாஸ்க்கு. ஸோ 4 மாஸ்க் வந்து நமக்கு 700 எவ்வளோ வருது. ஸோ இதுக்குள்ளேயே ஒரு ஃபில்டர் இருக்குங்க. அந்த ஃபில்டர் வந்து நம்ம மாஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம ஒரு சேஃப்டிக்காக நான் எப்போவுமே இது போட்டிருப்பேன். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இதுதான் நம்ம லாஃப்டோடைய டபுள் டோருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டோரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் டோரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு டோர் இருக்கும். ஸோ இப்போ வந்து தண்ணி மட்டும் நம்ம ஃபில்டர் தண்ணி பிடிச்சி வந்து வச்சாச்சு. இப்போ இதுதான் நம்ம புதுசாக அடிச்சிருக்க கேஜஸ்ஸு. நம்மகிட்ட வந்து லாஃப்டோடைய ரீசண்ட் அப்டேட் இதுதான். ஸோ கேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருக்க பழைய ப்ரீடிங் பேர் எல்லாமே நான் நல்லா முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய பேர்ஸை இப்படி தான் வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா பியூர் ஒயிட் கர்ணை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸில். ஸோ அதோடய சிக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட எடுத்து பேக்கப் இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ ஹோமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மழை பெஞ்சி ரொம்ப கஷ்டம். உள்ள லாஃப்ட்டுக்குள்ளெலாம் தண்ணி பட்டு அதில் வந்து கொஞ்சம் புறாங்கள்லாம் டல்லாகிடுச்சு. மெயினாக நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அம்மைக்கட்டி தான். ஸோ அம்மைக்கட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி ரெடி பண்ணுறோன்றது அது பெரிய தலைவலி. எப்படி பண்ணாலும் அந்த அம்மைக்கட்டியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் கேஜுங்க. ஸோ இம்போர்ட்டட் கேஜில் இதெல்லாம் ப்ரீடிங் செட்டப்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு நோட்டம் அந்த மாதிரி பார்த்துருவேன், புறாங்கெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ என்ன பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்துருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷனுங்க. ஸோ புறாங்களுடைய சிக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாப்பு, ப்ளஸ் வந்து நமக்கு ஃபீமேல் மேல் வந்து பிரித்து போடுறது எல்லாமே இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 பார்ட்டிஷன் வச்ச ஒரு கேஜஸ்ஸு. இந்த ஒர்க் எல்லாமே நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் நான் எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த உட்டன் கேஜ் வந்து பக்கத்தில் வச்சுருக்கிறது வந்து நம்ம பழைய கேஜுங்க. இது நம்ம வந்து அப்படியே உள்ளே தூக்கி வச்சிட்டோம். ஸோ மழை டைமுன்றதுனால உள்ளே தூக்கி வச்சுருக்கேன். அது ஏற்கனவே டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ மழை வெறிச்சு கொஞ்சம் டைம் இதெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போயிடுவேன் நான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு வைக்கிற ட்ரே பார்த்திங்கன்னா இந்த உட்டன் பாக்ஸ் தாங்க. ரொம்ப வருஷமாகவே இப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணுவோம். அதில் அந்த ஈரம் எச்சம் இருந்துச்சுன்னா அப்படியே கொண்டு போய் வெயிலில் வெளில வச்சு காய வச்சுட்டு, ஸோ ஏற்கனவே வச்சுருக்க பாக்ஸை வந்து வெளிலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து, ஸோ அதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் ஃபுட்டு வைப்போம். ஸோ ஃபுட்டு வந்து கரெக்டாக க்ளீனாக வாட்டரும் ஃபுட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். இதுதான் வந்து டஸ்ட்பின்னு. ஸோ இதில் தான் வந்து நம்ம அந்த புறாங்களுடைய வேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு கலெக்ட் பண்ணி நம்ம கார்டனுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ தீனியோடு இருந்துச்சுன்னா நான் வந்து அப்படியே வெளில வந்து குப்பை தொட்டியில் போட்டுருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது தீனியோடு தான் இருக்கும். ஸோ கார்டனுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம அப்படியே வந்து இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் போட்டுருவோம். ஸோ இது சுரண்டுறதுக்குன்னே ஒரு இது வச்சுருப்பேன் நான். இந்த உளி மாதிரி வச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ஃபுட்டு வைப்போம். ஸோ ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த எச்சத்தினால எந்த பிரச்சனையும் வராது புறாங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம மிக்சட் ஃபுட்டு. ஸோ எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். யாருக்காவது வேணும்னா கமெண்டில் நிறைய பேர் ஃபுட்டு என்ன போட்டிருக்கீன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். நான் வரக்கூடிய ரொட்டீன் ஒர்க்கில் நான் அதுவும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு ட்ரேயாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வச்சுட்டு அந்த ட்ரையான பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஃபுட்டு உள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு எந்தெந்த புறாங்க சாப்பிடுது, எது எது டல்லாக இருக்குதா இல்லை நல்லா ஆக்டிவாக சாப்பிடுதான்றதை வாட்ச் பண்ணுவேன். ஸோ அதுதான் மெயின். புறா வளர்க்குறவங்க எல்லாருமே இந்த புறாங்களை ஃபஸ்ட்டு ஒரு மேற்பார்வை பார்க்கணும். நல்லா வளர்த்து பழகினவங்களுக்கு அந்த புறாவை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஆக்டிவாக இருக்கா இல்லை டிசீஸ் எதுவும் அட்டாக் ஆகிருக்கா. எல்லாமே நம்ம வந்து வந்தவுடனே ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஸோ அந்த பாக்ஸை வந்து நம்ம ட்ரையான பாக்ஸை தனியாக வச்சுருப்போம். அதுதான் எப்போவும் சொல்லுவேன் நான்.
இந்த மாதிரி உட்டன் பாக்ஸில் வைக்கிறதுனால ஃபுட்டு வந்து நமக்கு ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாது. நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம உள்ளங்கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் வந்து நான் 2 புறாங்களுக்கு வைப்பேன். ஸோ கர்ணப்புறாங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபுட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து லைட்டான சின்ன ஃபுட்டே வச்சாலே போதும். நான் இவ்வளோ தான் வைப்பேன். அப்புறம் வந்து கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிக்ஸ் வந்து எனக்கு ஒன்று க்ரோத் ஆகுது, ஒன்று சைஸே வரமாட்டேங்குதுங்க, ஒரு சிக்ஸ் வந்து கொன்றுது அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்களா ஒரு சிக்கு சின்னதாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் பெரிய சிக்கை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வெளில வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஃபீட் பண்ணுவேன். ஸோ அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சிக்ஸுக்கு வந்து ஒரு 2 தடவை ஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பெரிய சிக்கை வந்து நான் கொண்டு வந்து கேஜில் வைப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஈக்குவல் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேர்டு வந்து ஒரே ஒரு சிக்கு இந்த சைஸில் பொரிச்சிருந்துச்சுன்னா அது கூட தூக்கி அந்த சின்ன சிக்கை வச்சுருவேன். ஸோ அப்படி வைக்கிறதுனால நமக்கு வந்து புறாங்க வந்து கரெக்டாக காப்பாற்றிடும். இப்போ தான் பொரிச்சிருக்குது, பொரிச்சு ஒரு 2-3 நாள் இருக்கும். ஸோ சப்ஜாவில் வந்து நமக்கு ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த பேர் வந்து ரொம்ப வருஷமாகவே நம்ம வச்சிட்ருக்கோம். ஸோ இதோட வம்சமாக நம்மகிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ அடுத்த பேர் பார்த்திங்கன்னா ஜாக்கு. ஸோ ஜாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது சைஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த புறாவோட ஸ்டைல் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்து நான் ஒரு நாள் காட்டுறேன். இப்போ எல்லாமே கொஞ்சம் இந்த மழை பெஞ்சதுனால புறாங்களாம் டல்லாக தான் இருக்குது. ஸோ இதுங்க எல்லாத்தையும் நான் திரும்பவும் ரெடி பண்ணணும். கேஜ் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால சரியாக கவனிக்கலை. இப்போ ஓமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓமரோட ஹிஸ்ட்ரி நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்னு தெரில. நம்ம சும்மா ட்ரைனிங் கொடுத்து பறக்க விட்ட புறா வந்து பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து எங்கேயுமே லாங் விடாமல் வேலூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஒரு பேர் நான் வந்து ஆசைக்காக வச்சுருக்கேன். அதே மாதிரி நமக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஓமரில் வந்து யுவராஜ்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்த கிஃப்ட் வந்து நமக்கு அவங்களோட கிளப்பில் இருந்த ஒரு புறாவோட சிக்கு வந்து கொடுத்தாரு. ஸோ அதை நம்ம பெருசு பண்ணி இதுக்கும் பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு கிளச்சு நமக்கு ஓமரில் வந்திருக்குது. கொஞ்சம் ஓமரோடைய சிக்குக்கு பார்த்திங்கன்னா அம்மைக்கட்டி நிறையா இருக்குது. ஸோ அதை ரெடி பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே இருக்க ஜாக் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்பா வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு பறக்கும் போது. ஸோ சிங்கிள் பேரண்ட் வந்து வளர்த்துட்டு இருக்குது. நம்மளும் வந்து அந்த சிக்குக்கு ஃபீட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வரக்கூடிய வீடியோஸில் எப்படி பண்ணுறேன்றதை கிளியராக நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த பெருசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு வலி வந்து இந்த கிளைமேட்டில் வந்திருக்குது. ஒரு கண்ணே மூடிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சிக்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் டேக் கேர் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணணும், எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைஸில் சிக்கு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபீட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பேரண்ட்டை வந்து நான் பிரிச்சுருவேன். பிரிச்சுட்டு சிக்கை மட்டும் தனியாக வச்சு தான் நான் வளர்ப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்கில் வந்து நம்மகிட்ட இருந்து இப்போ அடல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 கல்லி இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா நான் கூண்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு பேரெலாம் பண்ணலை. இடம் இல்லையேன்னு சொல்லிட்டு சும்மா தூக்கி மேலே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தாங்க வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ஃபுட் வந்து வச்சுருவோம். ட்ரை ஃபுட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி தண்ணி ஃபில்டரில் பிடிச்சிட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்தோடனே ட்ரை ஃபுட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாட்டரை பற்றியே பார்ப்போம். அடுத்தது நம்ம இம்போர்ட்டட் கேஜில் இந்த மாதிரி ஃபீட் பண்ணுவோம். ஸோ இம்போர்ட்டட் கேஜில் ஃபுல்லாக அந்த பழைய ட்ரேஸ் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக நம்ம வந்து ஃபுட்டு வைப்போம். இப்போ எல்லாம் சாப்பிடுதா என்னன்றதை கொஞ்சம் பார்த்துட்ருக்குறேன். ஸோ ஏன்னா வந்து சில புறாங்க வந்து இப்போ கிளைமேட் சேஞ்சினால வந்து ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணுறது நல்லது. பட் எல்லாமே சிக்கு எக்கோடு இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே போட்டு விட்ருக்கேன். இப்போ அந்த பெரிய சிக்கு எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன். ஸோ அது வந்து மறுபடியும் இப்போ பெரிய சிக்குக்கு ஃபீட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியில் வந்தாச்சு. இந்த கேஜ் வந்து நான் எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக் பேர்டு வந்து தனியாக வச்சுருக்கிறதுக்காக இந்த கேஜ் நான் வச்சுருக்கேன். ஸோ சிக் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தனி கேஜில் தான் வச்சுருப்போம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நம்மகிட்ட எந்த பேர்ட்ஸுக்கும் பிரச்சனை இல்லைன்னா மட்டும் இதை வந்து நான் நல்லா வந்து வைரஸ் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு மருந்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு வரக்கூடிய இதில் க்ளீனாக சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பட்டாக்களை போடுவேன்.
அந்த மருந்தோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா தலையாட்டி நோயே வந்திருந்தாலும் நம்ம கேஜை வந்து சூப்பராக பாதுகாப்பாற்றி வைக்கிறதுக்கு அந்த மருந்து வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதோட நேமு, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எத்தனை லிட்டர் தண்ணியில் கலந்து அடிக்கணும், எல்லாத்தையும் நான் வரக்கூடிய ரொட்டீன் நான் பண்ணுற ஒர்க்கில் காட்டுறேன். இது வந்து நம்மளுடைய பட்டாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கள்ளி பட்டா, அதாவது நம்ம பறக்கக்கூடிய ஸ்டேஜு, சத்திரியில் போடக்கூடிய ஸ்டேஜ் இருக்கக்கூடிய பட்டாங்க எல்லாத்தையும் உள்ளேருந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த கேஜிக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து போடுவோம். ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து இப்போது உள்ளே இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபீடிங் வச்சுட்டு வாட்டர் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இங்கே வந்து பார்ப்போம். ஸோ இந்த புறாங்க எல்லாமே இப்போ தான் நான் 2 நாள் தான் போட்டிருக்கேன். போட்டு அதனால தான் எடுத்து கையில் பிடிச்சி விட வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் சன்லைட்டில் வந்து நல்லா காய வச்சுருவேன். ஸோ காய வச்சு ஈவினிங்க்கு மேலே தான் அதை எடுத்து லாஃப்ட்டுக்குள்ளே கொண்டு போவேன். ஸோ அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அதில் கொஞ்சம் சில ஃபுட்லாம் வேஸ்ட் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வந்து வெளில கொட்டிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருவேன். காய வச்சதுக்கப்புறம் வெளில இருக்கக்கூடிய பட்டாங்களுக்கு அந்த ஃபுட்டை நான் கொடுப்பேன். ஸோ இதனால் வந்து ஏதாவது டிசீஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து எனக்கு இது வரைக்கும் அது மாதிரி அஃபெக்ட் ஆனதில்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளில இருக்க புறாக்கு ஸ்டாமினாவும் சரி, இம்யூனிட்டியும் சரி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது சன்லைட்டில் கரெக்டாக இருக்கும், பாத்து கரெக்டாக எடுத்துரும். ஸோ நேச்சுரல் ஃபுட்டு மட்டும்தான் இதுங்களுக்கு நான் வைப்பேன். உள்ளே இருக்கிறதுங்களுக்கு மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக் கூட நான் லைட்டாக கொடுப்பேன். ஆனால் இதுங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கே கிடையாது. ஸோ நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் தான். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் அந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆச்சுன்னா லைட்டான டோஸில் இதுக்கு ஆன்டிபயோட்டிக் வைப்பேன். ஸோ இன்றைக்கி நான் ஆன்டிபயோட்டிக் தான் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதோடைய ப்ராசஸ் எப்படின்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சன்லைட்டில் காய வச்சா உள்ளே இருக்க ஃபுட்டோடைய வேஸ்டேஜை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. சாப்பிட்டு முடித்து ஒரு வயிறுக்கு நம்ம அதை போட்டு சாப்பாடை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சத்திரியில் ஏற்றுவேன். ஸோ சத்திரியில் நம்ம ஏற்றுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி, அரௌண்ட் 10 மணிக்கு நம்ம கரெக்டாக சத்திரியில் ஏற்றிட்டோம்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவங்க வெறும் வாட்டர் மட்டும்தான் சத்திரியில் வைப்பேன். ஸோ மற்றபடி எதுவுமே உள்ளே வைக்க மாட்டேன். சாயங்காலம் அந்த சத்திரியை இறக்கிட்டு தான் நான் வந்து ஃபுட்டு வந்து மறுபடியும் கொடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஓட்டக்கூடிய கலருன்னு தனியாக வச்சுருக்குறோம். ஸோ சப்ஜா, ஜாக்கு, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஆஷ் கலரில் இருக்கக்கூடியது, அந்த மாதிரி புறாங்களை மட்டும்தான், இந்த தூமா அது மாதிரி புறாங்களை மட்டும்தான் நம்ம ஓட்டுவோம். மற்றபடி இந்த சாக்லேட்டு, ஒயிட் எல்லாத்தையும் நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணால் உடனேயுமே அதை ரெக்க வெட்டி நம்ம உள்ளே போட்டுருவோம். ஸோ இவங்கள வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு டெஸ்டிங்லேயே வச்சுருப்போம். ஸோ இப்போ எல்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராசைக்ளின் பவுட்ரு வந்து நம்மகிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ அது ஒரு லைட்டான மைல்டான டோசேஜ் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்து தண்ணியில் கலந்து நான் வந்து மந்த்லி ஒன்ஸில் ரொம்ப கிளைமேட் சேஞ்சு ஒஸ்ட்டாக இருந்துச்சு, வெயில் மாற்றி மழை மாற்றி பனி இந்த மாதிரி இருக்க டைமில் லைட்டாக நான் வைப்பேன் வெளியில் இருக்க பேர்ட்ஸுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு தான் வைக்க போகிறோம். டோசேஜ் கொஞ்சம் அதிகமாக விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு கீழே ஊற்றிடுவோம். பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம இவ்வளோ பேர்ட்ஸுக்கு வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அரை லிட்டரு இல்லை 1/4 லிட்டரு கிட்ட பிடிக்கும் இது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் தண்ணி வைப்பேன். இப்போ நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து பழைய காலத்து அந்த ஃபில்டரை வந்து எப்போவுமே வச்சுருப்பேன். இதில் வந்து சுண்ணாம்பு கட்டி மேலே இருக்கும். அந்த சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் வாட்டரை வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரம்மில் ஊற்றி வச்சுருப்பேன். ஸோ அந்த ட்ரம்மில் இருக்க தண்ணி எடுத்து வந்து தான் அந்த ஃபில்டரில் ஊற்றுவேன். ஸோ அந்த சுண்ணாம்பு வந்து அதுக்குள்ளே இறங்கி சக் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபில்டராகி கீழே தண்ணி இறங்கும். ஸோ அந்த சுண்ணாம்பு சத்து வந்து அதுக்கு கால்சியமும் சரி, அந்த கிருமிங்க எல்லாமே தண்ணியில் வந்து செத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் தண்ணி வைப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் வச்சுருக்குறோம். இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் நான் இவங்களுக்கான நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் வைப்பேன் நான். ஸோ நேச்சுரலாக எப்படி நம்ம வந்து புறாங்களுக்கு என்னென்ன மருந்துங்கள்லாம் வைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வரக்கூடிய வீடியோஸில். இப்போ வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு வீடியோன்றதால இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ன்றது நம்ம எப்படி வைக்கணும், இப்போ இம்யூனிட்டி ஏற்றுறதுக்கு நேச்சுரலாக என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் நான் சொல்கிறேன்.
இதெல்லாம் நீங்கள் வெயில் காலத்தில் பண்ணலாம். மழை டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் நமக்கு கை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை முடிகிற டைம் ஆயிடுச்சு, ஜனவரி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மழை விட்டுரும். ஸோ அந்த மழைக்கு அப்புறம் வந்து நம்ம நேச்சுரலாகவே டெய்லி அதுக்கு வச்சு அந்த ஹியூமிடிட்டி ஏற்றிட்டோம்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்சினால் வரக்கூடிய டிசீஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம அந்த ரொட்டீன் ஒர்க்கில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு நான் என்னென்ன பண்ணுவேன்றதை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறேன்றதையும் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரிட்டு வந்து நேச்சுரலாக கொடுக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, செங்கல் இருந்துச்சு, சும்மா எடுத்து வந்து ஒரு 2 நொறுக்கி விட்டோம்னா அவங்க வந்து அதை சாப்பிடுவாங்க, எடுத்துப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கிரிட்டு பவுடர் நம்ம தனியாக வச்சுருக்கோம், அதை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து சரி கொஞ்சம் வைப்போமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே தான் நான் ஃபுட்டை போடுவேன். அப்போ தான் வந்து அதுங்க எடுக்கும் போது அந்த செங்கலும் சேர்த்து எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் தண்ணியை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் குடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிருக்குன்றதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் நிறைய டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 வருஷத்து அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ புறாங்க இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் புறாங்க இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம வச்சிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் கூடுதலாக சொல்கிறேன். நம்மகிட்ட இருக்கிற லைனேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா கர்ணப்புறா, ஹோமரு, சாதா. ஸோ இதுங்க ரொம்ப பிடிச்ச லைனேஜ் எல்லாமே. ஸோ எனக்கு கர்ணை தான் மெயினாக என்கிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்போத்துலேருந்தே நம்ம கர்ணப்புறாங்களை மட்டும்தான் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நம்மகிட்ட இருக்கிறதும் அதிகமாக கர்ணப்புறாங்க தான் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் சாதாவும் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். வரக்கூடிய வீடியோஸில் அதை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோடைய நல்ல யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் தரேன். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.